நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன். இப்பதான் உனக்கு ட்ரை பண்ண என்கேஜ்டா இருந்தது. அப்படியா? இவ்வளவு நேரம் நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு என்கேஜ்டா இருந்துச்சு. அப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மா, இப்போ எப்படி இருக்க? நீ ஓகே தானே? ஓகே தான். சரி, ஏன் அப்படி கேட்குற? இல்ல, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, அதான். லைட்டா ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கு. எங்க நீ கூட என்ன தப்பா நினைச்சிருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு என்னை நம்பி நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நிரூபிக்க ப்ரூஃப் எல்லாம் தேடி போனேன். ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. இன்னைக்கு உன்னை அங்க பார்த்தப்போ எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை. பரவாயில்ல, நீ கூட என்ன நம்பியிருக்க. வீட்டில் கூட எல்லாரும் நம்பினாங்க, அப்பத்தாவ தவிர. உங்க அப்பத்தா யாரதான் நம்பியிருக்காங்க? அவங்க அவங்கள மட்டும்தான் நம்புவாங்க. பரவாயில்லையே, என் அப்பத்தாவை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்கள ஆரம்பத்திலே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சேச்சே, அதெல்லாம் இல்லை. பல வருஷமா எனக்கு அது பழகிடுச்சு. நீ என்ன நம்பினல்ல, அது போதும். ஆமா, யாரோ உன்னை வேணும்னே மாட்டி விட ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொன்னல. ஆக்சுவலா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? தெரியலையே. 1-2 இடத்துல வம்பிழுத்து இருந்தா பரவாயில்ல, ஊர் முழுக்க இழுத்து வச்சிருக்கேன். எவன் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல. இப்படி பண்ணவன் மட்டும் கையில மாட்டட்டும், அப்புறம் இருக்கு. நீ திரும்பவும் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இப்படியே பண்ணிட்டு இருந்தனா இந்த மாதிரி விஷயத்துல தான் போய் மாட்டுவ. ஒழுங்கா உன் லைஃப பாரு. நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். சீக்கிரமே எல்லா அரியரையும் கிளியர் பண்ணணும். நீ தான் அரியற மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கியே. நீ அதெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு தலை ஃபுல்லா ஒயிட் ஹேரே வந்துரும். அப்படிலாம் நினைக்காத. முயற்சி பண்ணா எதுவும் முடியும்னு இப்பதான் மதினி சொல்லிட்டு போறாங்க. ஓ, என் அக்கா உனக்கு அட்வைஸ்லாம் பண்றாளா? சில விஷயம் சொன்னாங்க, அவங்க சொன்னதும் நியாயமா தான் இருக்கு. அதான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன முடிவு? எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஏதாவது பார்ட் டைம்ல வேலை பார்க்கலான்னு இருக்கேன். பாரா, திடீர்னு உனக்கு ஞான உதயம்லாம் வந்திருக்கு. திடீர்னு சில பேர் வாழ்க்கையில் வரப்போ வாழ்க்கையும் கொஞ்சம் மாறும். அப்படி யாரு வந்தாங்க லைஃப்ல? சில பேர் நம்ம லைஃப்ல வந்தா ஏன்டா இவங்க நம்ம லைஃப்ல வந்தாங்கன்னு தோணும். ஆனா சில பேர் வந்தா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு லைஃப் வாழலாங்கிற எண்ணம் தோணும்.